அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ஒரு 1 இயர் பேட்ச் வந்து நம்ம கலைவாணி போலீஸ் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஸோ 2025க்கான எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா பண்ணுங்கள். இந்த டைம் எக்ஸாம் டஃப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இதில் வந்து வேக்கன்சி அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீடியம் கட் ஆஃப்லேயே நமக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2022, 23, 25 இந்த 3 எஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ். 22, 23 எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்துச்சு. 25 வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ வெயிட்டேஜ் டோட்டலாக மாறி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும், அப்புறம் வந்து எவ்வளவு இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் ஒரு 1 இயர் எஸ்ஐ பேட்ச் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஜனவரி 26ஆம் தேதி இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு பில்லிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பேட்ச் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, டிகிரி முடிச்சாச்சு, நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டே நான் படிக்கலை, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டே பண்ணி ஃபுல்லாகவே ஒரு 1 இயர் வந்து இதுக்காக வந்து டெடிக்கேட்டடாக படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரே பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு, அடுத்த ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி, அப்புறம் மெஸ்ஸு, கிரவுண்ட் எல்லாமே ஒரே பிளேஸில் இன்க்ளூடிங் இருக்கும். போலீஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம அகாடமியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டெடிக்கேட்டடாக படிக்கிறீங்களோ அதான் ரிசல்ட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்டு ஒரு ரோட் மேப்பை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ப்ளஸ் வந்து பிசி எக்ஸாம் இன்க்ளூடிங் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்து எஸ்ஐ பண்ணுறீங்கனாலே பிசியும் சேர்த்து இன்க்ளூடிங் வந்துடும். ஸோ அதுவும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கோர்ஸ் போகும். ஸோ இது வந்து ஒரு 1 இயர் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோர்ஸை முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன நீங்கள் டார்கெட்டட் எக்ஸாம் எதுவோ அதை நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணிட்டீங்க, அதை வந்து லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது முடியும். ஏன்னா வந்து வருஷம் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி கம்மியாக இருக்குது. ஸோ காம்படிஷன் கூட்டிகிட்டு போகுது, லெவல் ஆஃப் டஃப்னஸ் கூட்டிகிட்டு போகுது, வேக்கன்சி கம்மியாகிட்டு வருது. அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு வந்து டீப்பாக பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்ச் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் கட்ஸ் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து குயிக்காக வந்து நீங்கள் வந்து ராங் ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறது. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாப்பிக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து இன்டெப்த்தாக படிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே வந்து கான்செப்ட் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு வந்து நம்ம இந்த பேட்சில் நம்ம வந்து லேர்ன் பண்ணி நீங்கள் அகாடமியில் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான லைப்ரரி ஆக்சஸ் வந்து ஃபுல் டைமாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபுல் சமச்சீர் புக்ஸு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சப்ஜெக்ட்கான ரெஃபரன்ஸ் புக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கரண்ட் நியூஸ் பேப்பர் ப்ளஸ் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஃபவுண்டேஷனுக்கான ஒரு அடிப்படை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் வந்து வந்துடும். அப்புறம் வந்து மேப் ரீடிங் அப்படிங்கிற அது தனியாக ஒரு கோர்ஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. 1 or 2 டேஸ்க்கு கண்டினியூஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, அப்புறம் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது, அடுத்து வந்து ஸ்மார்ட் மைண்ட் மேப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் மந்த் ஆஃப் த கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த படிக்கிற டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து நிறைய டாபிக் உங்களால் கவர் பண்ண முடியும். எக்ஸாமில் வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. மந்த்லி ஸ்டேட் வைஸ் கேட்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷ்னல் வைஸ் இந்தியா வைஸ் கேட்க போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் இருந்து கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு முடியும். அது வந்து உங்களுக்கு டெய்லி ஷீட்டில் கவர் ஆயிரும், டெஸ்ட்லேயும் வந்துடும். ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு தனி டைம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணும்போது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இது உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகி ரொம்ப டீப்பாக வந்து நீங்கள் வந்து அதை ஜட்ஜ்மெண்டல் நாலேஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு வந்து நீங்கள் இந்த இதில் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்பீட் ப்ராக்டிஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க, நல்லா பண்ண முடியும். பட் அந்த டைமில் முடிக்க முடியலன்னா எக்ஸாமில் உங்களால் வந்து அந்த டைமுக்கு முடிக்க முடியாது. இந்த இயர் கூட எக்ஸாம் வந்து டைமுக்கு நிறைய பேர் முடிக்க முடியாமல் வந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் 2 மோட்லேயுமே உங்களுக்கு வந்து இதுக்கான கிளாஸஸ் வந்துடும். ஆஃப்லைனில் வந்து ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணிப்பீங்க. ஆன்லைனில் வந்து உங்களுக்கான கிளாஸஸ் வந்து செப்பரேட் கிளாஸஸ், அதுவும் ஆக்டிவேஷன் வந்துடும். இது ரிப்பீட்டடாக நீங்கள் வீடியோ டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மென்டார்ஷிப் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிசஸ் இருக்கும், ரோப் கிளைம்பிங் ப்ராக்டிசஸ் இருக்கும், அப்புறம் ஈவன் லாங் ஜம்ப், ஷார்ட் புட், பால் த்ரோ அதுக்கான ப்ராக்டிசஸ் இருக்கும். அப்புறம் ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து நியூட்ரிஷன் இன்டேக் எப்படி பண்ணணும், உங்கள் பிஎம்ஐ கரெக்டாக இருக்கா, எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்போது அதிகமாக வெயிட்டாக இருக்கீங்க, ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கீங்க, ஜஸ்ட் மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன், அந்த 1 இயர் ப்ரிப்பரேஷனில் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துக்கலாம் உங்களோட பாடியில். ரெகுலர் ப்ராக்டிசஸ் வந்து உங்களுக்கு மார்னிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து ட்ரைனர் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, 4 to 6 ட்ரெயின் பண்ணுவாங்க. லாங் ரன் எவ்ரி சாட்டர்டே வந்து லாங் ரன் இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 times வந்து ஹில் ட்ரைனிங் இருக்கும். நியர்பை ஒரு ஹில் இருக்குது, அந்த ஹில் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆயிரும். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம், 1-to-1 குரூப் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறது, கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணுறது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து ப்ராப்பர் மென்டார், நம்ம ஆல்ரெடி நம்ம அகாடமியில் வந்து டிபார்ட்மெண்ட் போனவங்க, ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி அந்த ஃபீல்டில் அந்த ஹை ரேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, மென்டார்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலர் செமினார்ஸ், நீங்களே செமினார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது மூலமாக வந்து உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லாக இருக்கட்டும், டீச்சிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த அப்ரோச் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் ரிசல்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ உங்கள் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறீங்க, வித் டிசிப்ளினோட நீங்கள் இதை பண்ணும்போது வந்து உங்களுக்கான ரிசல்ட் அந்த 1 இயர் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இந்த இன்புட் கரெக்டாக கொடுக்கும்போது நீங்கள் எழுதக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸாம்லாம் உங்களால் வேலை வாங்க முடியும். ஸோ இதுக்கான கிளாஸஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அகாடமி காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 இயர் ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, அப்புறம் இமீடியட்டாக எழுதுறது, அது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணும்போது உங்களுக்கான அந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வேலை கிடைக்கிறதுங்கிறது ஈஸியாக நடக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ.